ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஓல்டு லெகின்ஸ் எப்படி டோர்மேட்டா மாத்துறதுன்னு பார்க்கலாம். டிஷர்ட் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளாக் கலர் லெகின்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் கட் பண்ணிக்கிறேன். மூணு இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். 3 இன்ச் அகலம் எடுத்துட்டு இந்த பேண்ட் ஃபுல் லென்த்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் அகலத்துல ஃபுல் லென்த்தையும் நான் பேண்ட்ல கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல் பேண்ட்டே நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுல ஒரு பீஸ் எடுத்துட்டு இது மாதிரி நான் கீழே இது மாதிரி கட் பண்ணிட்டே வரேன். இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒரு சைடு கட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த சைடும் இதே மாதிரி கட் பண்ணணும். இதே மாதிரி இந்த சைடும் நான் கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் கட் பண்ணும்போது கிட்ட கிட்ட ரொம்ப ஒட்டி இல்லாம ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ரெண்டு சைடும் கட் பண்ணும். நடுவுல வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கணும். ஒட்டி ஒட்டி கட் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஃபுல்லுமே நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த பீஸ்ல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு சைடு அடுத்த சைடும் தனித்தனியா கட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் ஓசா வச்சு கட் பண்ணிடலாம். அடுத்த பீஸ்ல நான் காட்டுறேன். இப்போ இதை ஃபுல்லுத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். நடுவுல 1/4 இன்ச் கேப் விட்டு ரெண்டு சைடும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீஸை இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். இப்படி மடிச்சு வச்சுட்டு இப்படி கட் பண்ணிட்டே வந்தா ரெண்டு சைடும் ஒரே நேரத்துல கட் பண்ணிடலாம். நடுவுல 1/4 இன்ச் விட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா பீஸையும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நைட்டி கிளாத்ல நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா திக்கா வேணும்னா ஜீன்ஸ் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்லயும் கட் பண்ணிக்கலாம், இல்ல ரவுண்டா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அகலம் வந்து 16 இன்ச் வரும். உயரம் 13 இன்ச். ஒரு லெகின்ஸ்க்கு இந்த அகலத்துல இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இன்னும் பெருசா வேணும்னா நீங்க 2 லெகின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து இந்த கிளாத்தோட எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்றேன். இது இப்படி ரெண்டு சைடு கட் பண்ணிருக்கத இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி நடுவுல நீங்க ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு வரணும். இப்படியே ஸ்ட்ரைட்டா தையல் போடணும். இந்த பீஸை தச்சதுக்கு அப்புறம் அடுத்த பீஸை ஜாயின் பண்ணும்போது ஒரு சைடு ஃபுல்லும் தள்ளி விட்டுட்டு அடுத்த சைடு ஜாயின் பண்ணும். 1/4 இன்ச் கேப்ல நீங்க தைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பீஸை நம்ம ரெண்டு சைடு கட் பண்ணிருக்கத இப்படி ஸ்ட்ரைட்டா எடுத்து விட்டுட்டு இப்படியே நடுவுல நீங்க ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுட்டு வரணும். ரெண்டு சைடு கட் பண்ணிருக்கத வந்து இந்த சைடும் இந்த சைடும் எடுத்து விட்டு நீங்க நடுவுலயே தையல் போட்டு வரணும். கட் பண்ணிருக்கிறது மேல தையல் போட்டுறாதீங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கத கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தச்சாச்சு. இப்போ அடுத்த பீஸை ஜாயின் பண்ணும்போது இதை ஃபுல்லுத்தையும் இப்படி ரைட் சைடு ஃபுல்லுத்தையும் தள்ளி விட்டுட்டு அடுத்த பீஸை ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பீஸை இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணிருக்கத ஸ்ட்ரைட்டா எடுத்து விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இது வச்சு நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா தையல் போடணும். இப்படி ஸ்ட்ரைட்டா தையல் போடணும். இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் தான் கேப் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. 1/4 இன்ச் இங்க கேப் விட்டுட்டு
கட் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லும் ரைட் சைடு தள்ளி விட்டுட்டு இந்த பீஸ்ல கட் பண்ணிருக்கத ஸ்ட்ரைட்டா எடுத்து விட்டு ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு வரணும். தையல் போடும்போது ரெண்டு சைடும் கட் பண்ணிருக்கத கரெக்டா எடுத்து விட்டுட்டு தையல் போடணும். அது மேலேயே தையல் போட்டுறக்கூடாது. இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கத கட் பண்ணிக்கலாம். இப்ப 2 பீஸ் தச்சாச்சு. இப்ப இந்த 2 பீஸையும் இந்த ரைட் சைடு ஃபுல்லும் தள்ளி விட்டுட்டு அடுத்த பீஸை ஜாயின் பண்ணும். இதையும் கரெக்டா 2 சைடும் எடுத்து விட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இனிமே 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு இப்படி வச்சு இதையும் ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு வரணும். இதே மாதிரியே எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணணும். நீங்க ஒரு பீஸ்க்கும் இன்னொரு பீஸ்க்கும் இடையில ஒரு 1/4 இன்ச் கேப் தான் இருக்கணும். ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா பரவலா தெரியும். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்க இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணும்போது நல்லா திக்கா இருக்கும். அதனால கிட்ட கிட்ட வச்சு இதே மாதிரி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிடணும். ஃபுல்லுமே ஜாயின் பண்ணியாச்சு. டோர்மேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேண்டோட கிளாத் வந்து டோர்மேட்டுக்கு நல்லா சூட் ஆகுது. நல்லா சாஃப்டா இருக்கு. அதுவும் இல்லாம இது மாதிரி கட் பண்ணியிருக்கனால நல்லா மிதிக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய ஓல்டு கிளாத் ஓல்டு திங் ரிவ்யூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். Thanks for watching.